வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். தன்னூல் பெருக்கற்கு தான் பிரி தூணுண்பான் எங்கனம் ஆளும் அரும். குறள் விளக்கம். தன் உடம்பை பெருகச் செய்வதற்காக மற்றொரு உயிரின் உடம்பினை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருப்பான்? தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். திமுக இளைஞரணி மாநாடு சுடர் தொடர் ஓட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடி வருகை எதிரொலி. திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை. ஆலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. முதல் பரிசு கார்த்திக். மேலூர் குணாவின் மாடு சிறந்த காளையாக தேர்வு. தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசுக்கு முதல்வர் வேண்டுகோள். நெல்லை அரசு மருத்துவமனையில் வாக்குவாதம். 5 பேர் மீது வழக்கு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திமுக இளைஞரணி மாநாடு சுடர் தொடர் ஓட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் வருகிற 21ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் 5 லட்சத்திற்கும் அதிகமாக நிர்வாகிகள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. திமுக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடைபெறும் மாநாடு என்பதால் இதை வெற்றி மாநாடாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டையொட்டி சென்னையில் இருந்து மாநாடு சுடர் தொடர் ஓட்டத்தை இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான சுடர் தொடர் ஓட்டத்தை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலை அருகில் அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். பிரதமர் மோடி வருகை எதிரொலி. திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா மற்றும் கும்பாபிஷேகம் வருகிற 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக பிரதமர் மோடி 11 நாட்கள் விரதத்தை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கினார். நாசிக்கின் புனித காலாராம் கோவிலில் விரதத்தை தொடங்கிய அவர் இந்தியாவில் உள்ள ராமர் தொடர்புடைய கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். இதற்கிடையே தமிழ்நாட்டிலும் 3 நாட்கள் தங்கி இருந்து வழிபாடுகள் செய்ய பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார். இதற்காக பெங்களூரில் இருந்து தனி விமானத்தில் நாளை மாலை 4:50 மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நேரு ஸ்டேடியத்தில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். அதன் பின் நாளை மறுதினம் காலை பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் செல்கிறார். கவர்னர் மாளிகையில் இருந்து விமான நிலையம் சென்று அங்கிருந்து திருச்சி செல்லும் அவர் கார் மூலம் ஸ்ரீரங்கம் சென்றடைகிறார். அயோத்தியில் ராமர் கோவில் மூலவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவதையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சிறப்பு சாமி தரிசனம் செய்கிறார். அங்கும் கோவிலை சுத்தப்படுத்துகிறார். அங்கு சாமி தரிசனம் செய்து முடித்த பிறகு ராமேஸ்வரம் புறப்படுகிறார். பிற்பகலில் பிரதமர் மோடி புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜையில் பங்கேற்கிறார். அதன் பின் கோவிலை சுத்தப்படுத்தும் பணியை செய்கிறார். அன்று இரவு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மடத்தில் பிரதமர் மோடி தங்குகிறார். மறுநாள் காலை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் கடலில் புனித நீராடுகிறார். பிறகு மீண்டும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜையிலும் பங்கேற்கிறார். அதன் பின் கார் மூலம் ஆரிச்சல் முனைக்கு சென்று கோதண்ட ராமர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து பூஜையிலும் பங்கேற்கிறார். பின்னர் கடலில் புனித தீர்த்தங்களை சேகரிக்கும் அவர் புனித நீர் கலசங்களுடன் டெல்லி புறப்படுகிறார். பிரதமரின் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பிரதமர் மோடி வருகை எதிரொலியாக திருச்சியில் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை என 3 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை மீறி ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். ஆலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. முதல் பரிசு கார்த்திக். மேலூர் குணாவின் மாடு சிறந்த காளையாக தேர்வு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பிரசித்தி பெற்றவை. இதன்படி நேற்று முன்தினம் மதுரை ஆவணியாபுரத்திலும் நேற்று பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன. போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதன்படி ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கி
ஒவ்வொரு சுற்றாக விறுவிறுப்புடன் நடந்தது. காலை 7 மணிக்கு போட்டி தொடங்கியது. மாலை 5 மணி வரை போட்டி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் அடுத்தடுத்த சுற்றுகள் நீடித்து வந்த நிலையில் மாலை 6 மணி வரை போட்டி நடைபெறும் என பின்னர் அறிவிக்கப்பட்டது. இதில் தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றிலும் அதிக காளைகள் அடக்கக்கூடிய நபர் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவார். இந்த போட்டியின் போது பார்வையாளர்கள், வீரர்கள், பாதுகாவலர்கள் உட்பட 83 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 12 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 19 காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி முதல் இடத்தில் உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. 17 காளைகளை அடக்கி பூவந்தி அபிசித்தர் 2வது இடத்தில் உள்ளார். 12 காளைகளை அடக்கி குன்னத்தூர் திவாகர் 3வது இடத்தில் உள்ளார். இதே போன்று போட்டியில் சிறந்த காளையாக மேலூர் குணா என்பவரின் மாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு கார் பரிசு கிடைத்துள்ளது. 2வது இடம் பிடித்த காளை மற்றும் வீரருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசுக்கு முதல்வர் வேண்டுகோள். இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு முதல்வர் புதன்கிழமை எழுதிய கடிதம், இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவது வேதனையை அளிக்கிறது. மேலும் மற்றொரு சம்பவத்தில் ராமநாதபுரம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 18 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களது விசைப்படகுகளும் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த 3 நாட்களில் தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடுத்தடுத்து சிறைபிடித்துள்ளனர். இத்தகைய கைது நடவடிக்கைகள் மீன்பிடி தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பியுள்ள மீனவ சமுதாயத்தினரிடையே பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிப்பு நடவடிக்கைகளில் எந்த தளர்வும் இருப்பதாக தெரியவில்லை. இலங்கை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளையும் விடுவிக்க தெளிவான காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். இது தொடர்பாக இலங்கை அரசுடன் இந்த விவகாரத்தை பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார். சாரதா கல்லூரியில் பொங்கல் விழா. திருநெல்வேலி ஆரியகுளத்தில் உள்ள ஸ்ரீ சாரதா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. விழாவிற்கு சுவாமி அபேதானந்தா மகராஜ் தலைமை வகித்தார். யதீஸ்வரி தவப்பிரியா அம்மா தொடங்கி வைத்தார். சர்வ சமய கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். பரசமய கௌரிநாத ஆதீன கர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ பத்தாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள், லிட்டில் ஃபிளவர் கல்வி குழும தலைவர் மரியசூசை, தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி முதல்வர் அருள்பணி மரியதாஸ், திருநெல்வேலி சந்திப்பு பெரிய பள்ளிவாசல் துணைத் தலைவர் ஜனாப் நசீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாளையங்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளர் கோபா செந்தாமரை கண்ணன், தூத்துக்குடி மாவட்ட துணை ஆட்சியர் ஸ்வர்ணராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை. திருவள்ளுவர் தினத்தையொட்டி திருநெல்வேலியில் அவரது திருவுருவச் சிலைக்கு பல்வேறு அமைப்பினரும் செவ்வாய்க்கிழமை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் TPM மைதீன்கான் தலைமையில் திருநெல்வேலி நகரத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மேயர் PM சரவணன், சுபசீதாராமன், மகளிர் தொண்டரணி மாநில துணை செயலர் விஜிலா சத்யானந்த், மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மாநகர திமுக செயலர் சு. சுப்பிரமணியன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேட்டை பகுதி செயலர் நமச்சிவாயம் என்ற கோபி, ஆண்டன் செல்லத்துறை, மாமன்ற உறுப்பினர் உலகநாதன், கணேசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாநகர தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் அதன் தலைவர் வழக்குரைஞர் மாசு சுதர்சன் தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இனப்படுகொலைக்கு எதிரான தமிழர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் வை. ராமசாமி, R. சுந்தரலிங்கம், பிரிட்டோ, சுரேஷ்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா. திருநெல்வேலி மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா திங்கட்கிழமை நடைபெற்றது.
திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் ப. மூர்த்தி தலைமை வகித்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ஆதர்ஸ் பசேரா முன்னிலை வகித்தார். மாநகர காவல் உதவி ஆணையர்கள் மணிமாறன், மேலப்பாளையம் சரகம் சதீஷ்குமார், ஆவுடையப்பன், போக்குவரத்து பிரிவு காமேஸ்வரன், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் ராணி, உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் காவலர்களின் குடும்பத்தினர்கள் பங்கேற்றனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் வாக்குவாதம், 5 பேர் மீது வழக்கு. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வல்லநாடு அருகே உள்ள மணக்கரையைச் சேர்ந்தவர் பால்மாரி. இவர் கடந்த 15ஆம் தேதி கையில் வெட்டுக்காயத்துடன் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு வந்தாராம். அவருக்கு மருத்துவர் ராமச்சந்திரன் மற்றும் குழுவினர் சிகிச்சை அளித்தனராம். அப்போது பால்மாரியின் உறவினர்கள் சிகிச்சை அளிக்க தாமதம் செய்ததாக கூறி மருத்துவ குழுவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனராம். இது குறித்து மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காவல் நிலைய போலீசார் முரப்பநாட்டைச் சேர்ந்த சிவா, மாரிமுத்து உள்பட 5 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.